என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாம் ஜபஸ் டாக்ஸ். பதில் சொல்லுங்கள் மோடி. என்னதான் கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக வாயிலேருந்து பதில் வராது, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு ப்ரெஸ்ஸு மீடியாக்கிட்டேயும் வாயை திறந்து கூட பதில் பேசாத பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது மக்கள் கேள்வி கேட்டாலா பதில் சொல்ல போகிறீங்க? வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் கடமை, அதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். பதில் சொல்ல வேண்டியது உங்களது கடமை. பதில் வராது என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் கேள்வி கேட்கின்ற முறையில் கேள்வி கேட்கின்றேன். ஓகே, தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறீர்கள். இப்போது எலெக்ஷன் டைம். ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க, அந்தந்த மாநிலத்துக்கு போகிறீங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. எதற்காக தமிழ்நாட்டுக்கு வருகின்ற மோடி அவர்கள் மணிப்பூருக்கு செல்ல மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். கடந்த ஆண்டு 2023 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட வெள்ள பாதிப்பு. அதற்கு தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியானது 6000 கோடி ரூபாய். ஆனால் நீங்கள் கொடுத்த நிதியோ 400 கோடி ரூபாய் மட்டுமே. ஏன்? எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு மேலே அப்படி என்ன கோபம்? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். மூச்சுக்கு 300 தடவை தமிழ் என்னுடைய தாய்மொழி இல்லை என்று சொல்கிறீர்களே, தமிழ் என்னுடைய தாய்மொழியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்கிறீர்களே, தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக நீங்கள் எடுத்த, உங்கள் ஆட்சியில் எடுக்கப்பட்ட ஏதேனும் ஒரு நல்ல திட்டத்தை இருந்தால் சொல்லுங்கள். பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். உங்கள் ஆட்சியில் ஹிந்தி திணிப்பு மட்டுமே தான் ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. ஆக எப்படி நீங்கள் தாய்மொழி தமிழை ஏற்றுப்பீங்க? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே மோடி? பதில் சொல்லுங்கள். 2020 இந்தியா வல்லரசாகவும் சொன்னீங்க, அதுவும் ஆகலை. பதில் சொல்லுங்கள். ஏன் ஆகலை? எதுக்கு ஆகலை? சைனாக்கிட்ட இருந்து இந்திய எல்லை பகுதியை மீட்பீங்களா மோடி? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்களிடம் அல்லது இலங்கை கடற்படையினரிடம் சிக்கி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களது படகுகள் சேதமடையப்படுகிறது. இதற்கு உங்கள் நடவடிக்கை என்ன மோடி? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் தமிழர்களை பிடிக்குமே, உங்களுக்கு தான் தமிழ் மொழி பிடிக்குமே. தினமும் ஒரு திருக்குறளை சொல்கிறீங்களே, எதற்காக புதிய கல்விக் கொள்கையிலிருந்து திருக்குறளை எடுத்தீர்கள்? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். சிபிஎஸ்சி பாட புத்தகத்தில் ஏன் திருக்குறளை ஆட் பண்ணல? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். ஆக கேள்விகள் நாங்கள் கேட்க ஆரம்பித்தால் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அதற்கு உங்களிடம் ஒரு சின்ன துளி கூட உங்கள்கிட்ட பதில் கிடையாது. பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, நீங்கள் தோற்கடிக்கப்பட போகிறீர்கள்.
நீங்கள் தோற்கடிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் வீட்டிற்கு செல்ல போவது உறுதியான ஒன்று. ஆக குஜராத்துக்கு நீங்கள் இந்தியா டெல்லிக்கு டாட்டா காட்டிட்டு குஜராத்துக்கு கிளம்ப வேண்டியதான். ஜூன் 4ஆம் தேதி பிரதமர் சீட்டுக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு வேணால் எதிர்கட்சி பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சி வரிசையில் வேணால் உட்காரலாம். இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் நீங்கள் எடுத்திருக்க நடவடிக்கை என்ன மோடி? உங்களுடைய திட்டம் என்ன மோடி? விவசாயிகளை வஞ்சிப்பதா உங்களது திட்டம்? பதில் சொல்லுங்கள் மோடி, பதில் சொல்லுங்கள். பெட்ரோல் விலையை ஏற்றுவதா உங்களது திட்டம்? இதுக்கு பதில் சொல்லுங்கள் மோடி. பெட்ரோல் விலையை 2 ரூபா கம்மி பண்ணால் போதுமா மோடி? பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும் நீங்கள் அதிகமாக நிதி கொடுக்குறீங்க. எதுக்கு மோடி? எதுக்கு? பதில் சொல்லுங்கள். அப்புறம் எலக்ட்ரிக்கல் பாண்ட் என்ன மோடி? என்ன மோடி? பதில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எத்தனையோ 1000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை வச்சு நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. பதில் சொல்லுங்கள் மோடி. உடம்புல தில் இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், உண்மையான பிரதமராக இருந்தால், உங்களுக்கு மக்கள் மனதில் அன்பு இருந்தால், இல்லை மக்களுக்காக உதவி செய்கின்ற ஒரு அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் கேட்க வேண்டிய கேள்வி எங்களுடையது இல்லை, சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை மோடி. ஆஸ் அ பிரதமராக இதுக்கெலாம் பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ சொல்லலான்னா கூட எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருப்பல்ல, அப்போ கண்டிப்பாக நீ சொல்லி ஆகணும். இல்லை சொல்ல வைப்போம். மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் பதிலுக்காக நான் காத்திருக்கேன். தொடர்ந்து இது போன்ற அரசியல் நிகழ்வுகளையும் அரசியல் பதிவுகளையும் தெரிந்து கொள்ள சாம் ஜெபஸ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.